எக்ஸாக்ட்லி இப்போ டைம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 4:30 ஆகுது. ஐ திங்க் இல்லை, அது கொஞ்சம் ரிவர்ஸில் வந்து காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, 4:30 மணி ஆகுது காலங்காத்தால. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மோம் ஆன் டியூட்டி. இங்கே பார்க்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. 4:30 மணிக்கு வழக்கம் போல் எழுந்துக்கிட்டேன். 4:30 மணிக்கு எழுந்துக்கல, 4:30 மணிக்கு ரெடி ஆகி இங்கே நிற்கிறேன் அப்படின்னா நான் 4 மணிக்கு வந்து எழுந்துக்கிறேன். ஓகே, 4 o'clock எழுந்தால் தான் 4:30 மணிக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்னப்லாம் ஆகிட்டு நம்மளோட லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் சாயந்தரம் என்னோட ஸ்கூல் வேன் வரத்துக்கு முன்னாடி நான் வந்து எல்லா ப்ரிப்ரேஷனும் செஞ்சு அவனுக்கு வந்து ரெடி பண்ணி வைக்கணும். சரி வாங்க, இன்றைக்கி வந்து சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கீரை மசியல், முளைக்கீரை மசியல், லெமன் ரசம், அதுக்கப்புறமா லெமன் ரசம் சாதம் தான் அவனுக்கு வந்து வைக்க போகிறேன். வெண்டைக்காய் பொரியல், இதுதான் லஞ்சுக்கு வந்து செய்ய போகிறேன். ஸோ வாங்க என் கூடயே இருங்க. இன்றைக்கி வந்து அம்மாவோட சாரீ வந்து கட்டியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு அம்மாவோட சாரீ வந்து கட்டி. ஒருத்தங்க போட்டிருந்தீங்க புது ஹேர் ஸ்டைலில் இனிமேல் உங்களோட வ்ளாக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எஸ், பாருங்க, இதோட நியூ ஹேர் ஸ்டைலுடன் நம்ம வந்து வ்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நிறையா பேர் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். லெமன் ரசத்துக்கு வந்து முதல்ல நம்ம பருப்பை வந்து நனைச்சி வச்சிடலாம். ஒரு 10-15 minutes வந்து ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை வந்து ஏற்றலாம். அதுக்குள்ளே நான் வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை வந்து ஏற்றிடலாம். சாதமும் பருப்பும் நான் எப்போவுமே ஒன்றா ஏற்றிடுவேன். பருப்பில் வந்து மஞ்சப்பொடி போட்டுட்டு ஒரு 15 minutesக்கு ஏற்றுறேங்க. ஸோ குக்கரில் பார்த்தீங்கன்னா சாதமும் பருப்பும் வந்து ஏற்றிட்டேன். காலங்காத்தால வந்து கடகடன்னு வந்து சமையல் முடிக்கணும். ஒன்று வேன் வந்து வந்துடும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வேற சமையல் செய்யறதுனால கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். முளைக்கீரை வந்து நல்லா அலசி ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் மண் ஜாஸ்தியாகவே இருந்தது. முளைக்கீரையில் வந்து இன்னைக்கு மசியல் வந்து பண்ணலான்னு இருக்கேன். இதுதான் நல்லா பச்சை பசேன்னு இல்லை, நல்லா கிடச்சிது. அதனால நான் வந்து முளைக்கீரை வந்து வாங்கினேன். 2 கட்டு கீரை எத்தனை இருக்கு பாருங்க, 2 கட்டு நல்லா ஆஞ்சு வச்சிருக்கேன். சரி, இப்போ வந்து நம்ம கல்ச்சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி இல்லை சூப்பராக வந்து மசியல் பண்ணலாம். முளைக்கீரையில் மசியல் வந்து பண்ணலாம். முளைக்கீரை, அரைக்கீரை இதுலலாம் மசியல் பண்ணால் நல்லா இருக்கும். முக்கியமாக அரைக்கீரையில் சிறுகீரை வாங்க பாருங்க, அதில் வந்து மசியல் பண்ணால் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நான் வந்து உப்பு வந்து போடலை. உப்பு வந்து இதை நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சேர்ப்போம். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் எவ்வளோ உப்பு சேர்க்கணும்னு. இல்லைன்னா ஜாஸ்தியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை. 2 ஸ்பூன் அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து கரைச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் எல்லாம் மசியலில் வந்து சேர்ந்தாப்புல வரும். இப்போ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரகத்தை வந்து அம்மா தாளிச்சு போட மாட்டாங்க, இந்த மாதிரி கசக்கி போடுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஜீரகத்தை இந்த மாதிரி கசக்கிட்டு அம்மா வந்து போடுவாங்க. அரிசி மாவு வந்து நம்ம சேர்த்துருவோம். எடுத்து அப்பப்போ கடைஞ்சி விடுங்க. எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்து கடையாது. இந்த மாதிரி இல்லை, துணி வச்சு பிடிச்சிக்கிட்டு கடையணும். நான் வந்து இன்னைக்கு கீரையில் வந்து பருப்பு வந்து சேர்க்கலை, ஆல்ரெடி பருப்பு ரசம் தானே வைக்கிறேன். அதாவது லெமன் ரசத்தில் நம்ம துவரம் பருப்பு சேர்க்குறோங்க, அது போதும். சில நாட்கள் பார்த்தீங்கன்னா கீரை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மசியலில் பருப்பு சேர்க்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு விதத்தில் வந்து பண்ணலாம். எல்லா நாளும் ஒரே மாதிரி பண்ணணும்னு இல்லை. அந்த சில பேர் வந்து பூண்டு சேர்ப்பீங்க, தாராளமாக வந்து சேர்த்துக்கோங்க. அதை சாப்பிட மாட்டோம்னு இல்லை, ஆனால் எல்லா நாளும் பூண்டு போட மாட்டோம், அதுதான். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி வச்சு கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பழம், 2 பச்சை மிளகா வகுந்து போட்டிருக்கேன். அதோடு வந்து கல் உப்பு வந்து கொஞ்சம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும்.
கீரை மசியலுக்கு தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெயில் வந்து உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். இதுக்கு வந்து கடுகு வந்து போட மாட்டாங்க மசியலுக்கு, போட்டாலும் தெரியாது. ஸோ கொஞ்சோண்டு பெருங்காயம், அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம். நீங்கள் பூண்டு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பூண்டு சேர்க்கலாம், இல்லை வெங்காயத்தை கூட ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். யூஸ்வலாக எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் போட்டு, அதனால் நான் போடுறேன். 3 வரமிளகா வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இதோட காரம் மட்டும்தான், அதனால் நான் 3 வரமிளகா நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு, நான் இன்னும் கீரையில் வந்து உப்பு சேர்க்கலைங்க. நான் இந்த டயத்தில் வந்து கல் உப்பு வந்து சேர்த்துருவேன். சேர்த்துட்டு இல்லை நல்லா இதுவும் வந்து வதங்கிடும், உப்பு நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு இல்லை இதில் வந்து கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், கல் உப்பு வந்து சேர்க்குறேன். அண்ட் பூண்டு போடணும் இல்லை வேறு ஏதாவது போடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த டயத்தில் போட்டுக்கோங்க. எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. இவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மசியல். சம்டைம்ஸ் இல்லை சிம்பிளான ஐட்டம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து ருசியாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சிடலாம். அது பாருங்கள், பச்சைன்னு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பர்ஃபெக்டாக நான் பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்கா என் பொண்ணு அப்படின்னு. இதை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நிறுத்திடலாம். தேங்காய் வந்து இப்போ தான் நறுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுதுங்க. ஒரு யாராவது அசிஸ்டண்ட் கூட இருந்து இல்லை காயெல்லாம் சக்குன்னு வந்து கட் பண்ணி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காய் கட் பண்ணுறதுக்கு வந்து அசிஸ்டண்ட் இருக்காங்க, ஆனால் காட்ட மாட்டாங்க. நான் வந்து ரொம்ப பிளெயின், நான் பர்கர் சாப்பிட்றேன்னா இன்றைக்கி நான் சாப்பிட்றேன். எல்லா நாளும் வந்து இதையே நான் சாப்பிட்றது கிடையாது. வெறும் சவுத் இந்தியனே சாப்பிட்றது இல்லை, இந்தியன் டிஷ்ஷஸ் மட்டும் இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் இல்லை நமக்கும் வந்து நாக்குக்கு தேவை இல்லை. அந்த காலம் மாற இல்லை, நிறைய விஷயங்கள் மாறும். அதை அடாப்ட் பண்ணவும் தெரியணும் நமக்கு. பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருக்கக்கூடாது. அது என்னோட பர்சனல் கருத்து. அதனால் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி மாடர்னாகவும் இருக்கணும். வயசானவங்க என்றைக்குமே வந்து மாற மாட்டாங்க, அவங்களால மாற முடியாது. அவங்க எப்போவுமே ஒரே மாதிரி தான், அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி. ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். பையன் கூட ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, பையன் மாட்டு பொண்ணோட ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் ஃப்யூச்சரில். ஏன்னா காலம் மாறல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அவங்க எந்த காலத்தில் பிறக்கிறாங்களோ அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிரச்சனை இருக்காது. அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து என்ன சேர்த்தேன் அப்படின்னா மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா வந்து அரைச்சி போடணும். அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கொஞ்சம் மூடி வச்சுக்கணும், வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது ரசத்துக்கு வந்து தாளிச்சிடலாம். பருப்பு வந்து வேக விட்டு வச்சுருந்தேன்ல, நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பருப்பு தண்ணி மட்டும்தான் ரசத்துக்கு வந்து சேர்ப்பேன். ஃபுல் பருப்பை வந்து அப்படியே நான் போட மாட்டேன், பருப்பு தண்ணி தான் சேர்ப்பேன். நான் இல்லாட்டா பருப்பு வந்து அடியில் வந்து தங்கி போயிடும். அதனால் பருப்பு தண்ணி மட்டும் நம்ம அந்த சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து வந்துடும். இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் பருப்பு தண்ணி கொதிக்க வைங்க, இந்த மாதிரி நுரைச்சி வரும். நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தாளிச்சிடுவோம். ஓகே, பருப்பு தண்ணி எப்போவுமே இந்த மாதிரி நுரைக்கணும். நான் வந்து நெய்யில் தாளிக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் வந்து சேர்க்குறேன். கொஞ்சம் கடுகு போட்டேன், மிளகு ஜீரகம், அதுக்கப்புறம் 3 வரமிளகா வந்து போட்டிருக்கேன். சரியா, இதெல்லாம் வந்து தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து ரசத்தில் வந்து கொட்டிடலாம். மணக்க வந்து ரசம் வந்து ரெடி. இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ணணும், கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு அதோட வாசம் பார்த்திங்கன்னா அந்த சூட்டில் வந்து நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நான் 2 பழம் வந்து புழிஞ்சிருக்கேங்க. சரியா, 2 பழம் புழிஞ்சு அவ்வளோதான், ரசம் வந்து ரெடி. இப்போ வந்து நம்ம பொடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிளகு ஜீரகம் வந்து போட்டேன். நீங்கள் தனித்தனியாக கூட போடலாம், என்கிட்ட இருக்குது அதனால் அதை நான் போட்டேன். அப்புறம் வரமிளகா 3-4 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, இதெல்லாம் நம்ம பொடி பண்ணிவிட்டு கறிக்கு வந்து நம்ம சேர்க்கலாம். இதோட நீங்கள் பூண்டு சேர்ப்பீங்க அப்படின்னா கூட பூண்டு, தேங்காய் அதெல்லாம் கூட நீங்கள் அரைச்சி வந்து போடலாம். கொஞ்சம் வந்து கறி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துட்டு இந்த பொடி போட்டு கொஞ்சம் ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுவேன். ஓகேவா, ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். பொட்டுக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது அண்ட் ஹை ப்ரோட்டீன் வந்து பொட்டுக்கடலையில் இருக்குது. உடச்ச கடலைம்பாங்க சில பேர், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சாய்க்கு வந்து அதாவது என் பையனுக்கு வந்து பேக்கிங் வந்து பண்ணுறேன். சாதத்தில் பார்த்திங்கன்னா நெய் போட்டேன்.
நெய் போட்டு நம்ம ரச சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா நொறுக்கி பிசைஞ்சோம் அப்படின்னா ரசம் வந்து அது என்னமோ அந்த ரச சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து தெரியும். இது வந்து லன்ச் டைமில் கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நல்லா பிசைஞ்சிட்டு இதே பேலால் எதுக்காக பிசைகிறேன் அப்படின்னா ஆற வச்சுடுவேன். ஆற வச்சு நீங்கள் பேக்கிங் பண்ணிங்க அப்படின்னா கெட்டி ஆகாது. நீங்கள் சூடாகவே அப்படியே பேக்கிங் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா கெட்டி ஆகிடும். அதனால் கம்மி சாதத்தில் நிறையா ரசத்தை விட்டு பிசைங்க. அப்போ வந்து கெட்டி ஆகாமல் நல்லா தளர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் பொரியல் வந்து வச்சிட்டேன். கொஞ்சமாக தான் எல்லாமே வைக்கிறேன், ஏன்னா எல்லாமே அவன் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம செஞ்ச மசிலையும் வந்து வச்சிடலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரூட் ஸ்நாக்ஸில் வந்து நான் ஆரஞ்சு வந்து வைக்கிறேன், ஒரே ஒரு ஆரஞ்சு மட்டும் வைக்கிறேன். ஸோ நல்ல தோலெல்லாம் வந்து உரிச்சிட்டேன். இதுதான் சாய்னார் என்னோட லஞ்ச் பாக்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக்கு, டீ வந்து குடிப்போம். லஞ்ச் முடிஞ்சாச்சு, டிஃபன்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ தான் நான் வந்து டீ வந்து போட்டேன். டீ குடிச்சிட்டேன்னா காலங்காத்தால எழுந்தேன். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறியெல்லாம் போட்டு நம்ம மேக்ரோனி வந்து பண்ண போகிறோம். கார்னு, உரிச்ச பட்டாணி, கேரட்டு இதெல்லாம் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி போட்டு நான் வந்து குக்கரில் வேக விட்டு எடுத்துருவேன். ஏன்னா இந்த பட்டாணிலாம் வேகணும். ஃப்ரெஷ் பட்டாணி, நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை வந்து குக்கரில் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கார்னும் வந்து வேகணும். அமெரிக்கன் கார்னாக இருந்தால் கூட இல்லை, வேகணும். அதுக்கப்புறமா மேக்ரோனி வந்து 2 கப் மேக்ரோனி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எங்கள் 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் வந்து தேவைப்படும். இது வந்து இப்படி இருக்கே தவிர நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பிடும். அப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் வந்துடும், ஒட்டிக்காது. அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சு வெங்காயம் வந்து சேர்க்குறேன். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து கார்லிக் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் கார்லிக் வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய குடமிளகாய், கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். 2 தக்காளி பழத்தை வந்து நல்ல பெரிய தக்காளி பழத்தை அரைச்சி நான் வந்து விடுறேன். ஓகே, நீங்கள் வந்து வேறு ஏதாவது போடுறீங்க, ஏதாவது சாஸ் சேர்க்குறீங்க அப்படின்னாலும் சேர்க்கலாம். லைக் பீஸா, பாஸ்தா சாஸ் வந்து சேர்க்குறீங்கன்னா சேர்க்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல, வேக வச்ச காய்கறிகளை போட்டேன். கொஞ்சம் பெப்பர் வந்து போட்டிருக்கேன், கொஞ்சம் பீஸா சீசனிங் வந்து போட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் வந்து வரும். அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்சி சூப்பர் அப்படின்னு வந்து சாப்பிட்ருவார். சாஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா சேருங்க, இல்லைன்னா அதுவும் வந்து வேண்டாம். வேறு ஏதாவது சாஸ் சேர்க்குறீங்க அப்படின்னாலும் சேர்க்கலாம். நான் சேர்க்குறது இல்லை, அவ்வளோதான். கொஞ்சோண்டு இந்தியன் ஸ்டைலில் கொத்தமல்லியை தூவி விட்டு அப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். இவ்வளோ காய்கறி போட்டு நம்ம வந்து இதை செஞ்சுருக்கோம், டேஸ்ட்டாக இருக்கும். இதே வந்து கொஞ்சம் நம்ம மழை காலத்தில் தண்ணி ஜாஸ்தி விட்டு மேக்ரோனி குறைச்சி சூப்பாக கூட சாப்பிடலாம். ஐ ஹோப் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.